தொடங்கியிருக்குங்க இந்தியா இங்கிலாந்து முதல் T20 போட்டி. அதோட ஹைலைட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சேட்டா செஞ்சு வந்துட்டு கெத்து பண்ணியிருக்காருங்க. சிதறிய இங்கிலாந்து திர்ல் சூப்பர் ஓவரில் வந்துட்டு இந்தியா திர்லா ஜெயிச்சிருக்காங்க என்றே சொல்லலாங்க. ஓகே, ஜனவரி 22ஆம் தேதி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 T20 மோதுறாங்க. முதல் மேட்ச் வந்துட்டு கொல்கத்தாவில் நடைபெற உள்ளது. அடுத்து 3 ஓடிஐ போட்டி நடைபெற உள்ளது. ஓகேவா, T20 ஃபார்மேட் இந்திய டீம் ஸ்குவாட் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதாவது ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு பாகிஸ்தானில் நடைபெறுகிறதுங்க. பாகிஸ்தான் அண்டு துபாயில் நடைபெற உள்ளது. ஓகேவா, ஏறத்தாழ ஆசிய கண்டிஷனும் இந்திய கண்டிஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இதற்காக வந்துட்டு பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா, இந்தியா ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிற இங்கிலாந்து இந்தியா வார்ம் அப் மேட்ச் மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த வார்ம் அப் மேட்ச்சில் தான் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க. பொட்டி கிரவுண்ட் என்பதால் பொலந்து எடுத்துட்டாங்க என்றே சொல்லாங்க. யார் போட்டாலும் அடி டம்முன்னு வீசிட்டார் என்றே சொல்லலாம். சஞ்சு சாம்சன் ஒரு பந்து கூட டாட் பால் இல்லாமல் வேஸ்ட் இல்லாமல் வெளுத்து விட்டுட்டாருங்க. 29 பந்தில் சதம் கன்வெர்ட் பண்ணார். ஹிஸ்ட்ரி சதம் என்றே சொல்லலாம். அதிவேகமாக சதம் அடிச்சிருக்காரு. அண்டு இவர் 16 பந்தில் 50. அப்போ ஆடுகளம் வந்துட்டு மொட்டை பிச்சா இருந்தது. இந்திய கண்டிஷன் வந்துட்டாலே பவுலரோட நிலமா அதோகதி என்று தான் சொல்லணும். எரிஞ்சிட்டாங்க. இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு 20 ஓவரில் 272. பின்னர் இங்கிலாந்து விரட்டி பிடிச்சாங்க. 272 ரன் அடிச்சிட்டாங்க. டை பண்ணிட்டாங்க. ஓகேவா, மேட்ச் டை ஆயிடுச்சு. அப்போ பிச்சோட லட்சணத்தை பாருங்க. இந்திய கண்டிஷன் ஆடுகளத்தோட லட்சணத்தை. பவுலர்களுக்கு ஒன்றுமே இல்லை, எப்படி போட்டாலும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம். ஜோஸ் பட்லரே 23 சிக்ஸர் வீசினார். லிவிங்ஸ்டன் 16 சிக்ஸர் வீசினாருங்க. ஒரு சிக்ஸர் மலை மேட்ச் என்றுதான் சொல்லணும். ஓகே, பின்னர் சூப்பர் ஓவரில் இங்கிலாந்து வந்துட்டு 15 ரன் அடிச்சிருந்தாங்க. அசரதீப் சிங் வந்துட்டு டீசெண்டாக போட்டு லாக் பண்ணார்னு வைங்களேன். அடுத்து செம்ம ஃபார்மில் இருக்கும், பேய் ஃபார்மில் இருக்கும் சஞ்சு சாம்சனும் திலக் வர்மாவும் சூப்பர் ஓவரில் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு வைங்களேன். சஞ்சு சாம்சன் தான் ஸ்ட்ரைக் பண்ணார். முதல் 3 பந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, வேஸ்ட் பண்ணிட்டாருங்க. அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. சேட்டன் வந்துட்டு கவுத்தி விட்டாப்ல அப்படின்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் கப்பல் கவிழ்ந்தது இங்கிலாந்துக்கு தாங்க. அடுத்த 3 பந்தும் ஹாட்ரிக் சிக்ஸர், சும்மா வின்னு வீசினார். அதில் ஒரு சிக்ஸர் பார்த்தீங்கன்னா 130 மீட்டர் இமாலய தூரத்தில் சிக்ஸர் வீசி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பதிவு பண்ணது மட்டுமல்லாமல் சூப்பர் ஓவரில், அதாவது சூப்பர் ஹீரோவாக மாதிரி இருக்காரு. இந்தியா வந்துட்டு திர்லா வின் பண்ணியிருக்காங்க. அதற்கு மூலமாக இருந்தவர் நம்ம சஞ்சு சாம்சன் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. செம்ம ஃபார்மில் இருக்காரு, ஃபயர் மூடு. இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ஜோஸ் பட்லர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, ஐபிஎல்ல விட சஞ்சு சாம்சன் இந்திய ஜெர்சியில் ஃபயர் மூடில் விளையாடுறாரு, வெறித்தனமாக விளையாடுறாரு. இவரை வந்துட்டு பவர் பிளேக்குள்ளே நாக் அவுட் பண்ணலைன்னா டெஃபினட்டாக சஞ்சு எங்களை பஞ்சு பண்ணிடுவார் என்றும் ஜோஸ் பட்லர் வந்துட்டு என்னங்க சொல்கிறது, அலறி போய் ஸ்பீக் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அடித்து தும்சம் பண்ணியிருக்காருங்க. 20 சிக்ஸர் ஒரே மேட்ச்சில் ஒத்தால் வீசி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை பண்ணியிருக்காரு T20 இன்டர்நேஷனல் அரங்கில். மேலும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அதாவது ஜூரலுக்கு பதிலாக ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு இந்திய டீமில் இடம் பிடிச்சிருக்காருங்க T20 ஃபார்மேட்டில். அப்படி ருத்து வந்தால் சஞ்சு ருத்து ஓப்பன் இறங்குறது பெட்டரா, அப்படி இல்லைன்னா சஞ்சு அபிஷேக் சர்மா தொடக்க வீரர் இறங்குறது பெட்டராக இருக்குமா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. அண்ட் 5 T20 போட்டியில் இந்தியா எத்தனை மேட்ச் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை 5 மேட்சையும் ஜெயிச்சு ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா? கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ